எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 74 எம்.இ. கோப்மேயர். அத்தியாயம் 74. இல்லாமலே இருப்பதன் மகிழ்ச்சி. நமது தேவைகளுக்கான காரணங்களை அகற்றுவதன் மூலம் அத்தேவைகளையே நாம் முற்றிலுமாக நீக்கிவிட முடியும் என்று போதிக்கும் ஒரு தத்துவம் உள்ளது. ஆம், நம்மால் அவ்வாறு செய்ய முடியும். உதாரணமாக, நமது பாதங்களை வெட்டி எறிவதன் மூலம் காலணிகளுக்கான நமது தேவையை நாம் நீக்கிவிட முடியும். எனினும், அதீதமான உதாரணங்களைக் காட்டி இத்தத்துவத்தை நான் சாதாரணமாக கருத விரும்பவில்லை. உண்மையில் இதில் கணிசமான சிறப்பு உள்ளது. நம் கால்களையே வெட்டி எறிவது போன்ற அதீதச் செயல்களில் அல்ல, மாறாக நம் விருப்பங்களை மிதப்படுத்திக் கொள்வதிலும் பொருட்களைச் சேர்ப்பதில் நம்மை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்வதிலுமே அச்சிறப்பு அடங்கியுள்ளது. நான் மிக இளம் வயதுடையவனாக இருந்தபோது பொருட்களின் ஆதிக்கம், தி டிரனி ஆஃப் திங்ஸ் என்னும் தலைப்பிலான ஒரு சிறிய புத்தகத்தை வாசித்தேன். அது ஒரு எளிய அறிவுபூர்வமான பாடத்தை எனக்கு கற்பித்தது. ஆனால் நான் அதை கவனத்தில் கொள்ளத் தவறினேன். மேலும் நான் அதை உண்மையில் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டுமா என்பதும் எனக்கு உறுதியாகத் தெரியவில்லை. ஆயினும் இது நம் ஒவ்வொருவருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சினையாக இருப்பதால் பொருட்களின் ஆதிக்கம் எனும் இந்த பிரச்சினையை நாம் துணிவுடன் எதிர்கொள்வோம். நமக்கு முன்னால் மிக ஆடம்பரமாக பரவியிருக்கும் மிகுதியை புறக்கணிப்பதன் மூலம் நமது வாழ்க்கையை எளிமைப்படுத்துவதற்கான வாதத்தை முதலில் சுருக்கமாக ஆராய்வோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே: ஆசைகளுக்கு எதிராக நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது, அத்தியாவசிய தேவைகளை மட்டுமே தேடி அவற்றைக் கொண்டே மனநிறைவு கொள்வது. பலரைப் பொறுத்தவரை இது ஒரு சாதாரணமான சாதனையாகவே அமையும். மேலும் நாம் பயன்படுத்தும் சொற்களை தெளிவாக வரையறுத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமாகும். இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசிய தேவைகள் என்பவை எவை? வெகு காலத்திற்கு முன்பு வரை ஆடம்பர பொருட்களாக கருதப்பட்ட உடைமைகள் பலவும் இன்று இலட்சக்கணக்கான மக்களால் அத்தியாவசிய தேவைகளாகவே கருதப்படுகின்றன. எனினும் உலகின் பல பெரும் சமயங்களும் தத்துவங்களும் அனைத்து உலகியல் பொருட்களையும் துரத்தலையே போதித்துள்ளன. மாபெரும் சிந்தனையாளர்களின் வாழ்க்கை பொருட்களின் ஆதிக்கம் எனும் இந்த சர்வாதிகாரத்திலிருந்து அவர்கள் பெற்றிருந்த முழுமையான விடுதலையை தெளிவாக எடுத்துக் காட்டுகிறது. வெறுங்காலுடன் நடந்த சாக்ரடீஸ், தாம் அணிந்திருந்த ஆடையே தவிர வேறெதுவும் இல்லாத கிறிஸ்து, ஒரு கோவணத்தையும் $1 மதிப்பிலான கைக்கடிகாரத்தையும் மட்டுமே கொண்டிருந்த காந்தி, வால்டன் ஏரிக்கரையில் தாம் சொந்தமாக கட்டிய குடிலில் வாழ்ந்த தாரோ, இத்தகைய எடுத்துக்காட்டுகளை பட்டியலிட்டால் அவை முடிவற்றவையாகவே அமையும். நிச்சயமாக அத்தகைய மாபெரும் சிந்தனையாளர்களுடனோ அவர்களின் சமயங்களுடனோ மற்றும் தத்துவங்களுடனோ முரண்படக்கூடியவன் நான் அல்ல. வரலாற்றின் சோதனைகளைத் தாண்டி அவர்களின் தாக்கம் நிலைத்து நிற்கிறது. இருப்பினும் வேறு சில விளக்கங்களும் இருக்கக்கூடும் என்று மட்டுமே என்னால் பரிந்துரைக்க இயலும். ஆன்மாவின் ஒரு அத்தியாவசிய தேவையை வாங்க பணம் தேவையில்லை என்று தோரோ எழுதும்போது அதை என்னால் மறுக்க முடியாது. இந்த இல்லாமல் வாழும் தத்துவம் வாழ்வியல் மீது தேவையற்ற வரம்புகளை விதிக்கிறது என்று மட்டுமே என்னால் கூற முடியும். தியாக மனப்பான்மை தவறு என்று நான் கூறவில்லை. ஆன்மீக சில சமயங்களில் மன சக்திக்கான ஒரு வழியாக உன்னத தியாகத்தை நாடும் மிகச் சிலருக்கு மட்டுமே அதன் உச்சகட்ட வடிவங்களில் அது விரும்பத்தக்க ஒரு ஒழுக்கமுறை என்று மட்டுமே நான் கூறுகிறேன். அல்லது தங்களின் ஆற்றலை வேறு வழிகளில் செலுத்துவதற்காக மிக அத்தியாவசியமானவற்றைத் தவிர வேறு எதையும் பெறுவதற்கு தேவையான முயற்சியை மேற்கொள்ள விரும்பாதவர்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் நம்மில் எஞ்சியவர்களுக்கு இயற்கை அல்லது நீங்கள் விரும்பினால் கடவுள் எவர்களுக்கு அதற்கான விருப்பத்தையும் அதனை பெரும் திறனையும் வழங்கியுள்ளதோ அத்தகையோருக்கு தொடர்ந்து மிகச் செழிப்பாக கிடைக்கச் செய்யும் அந்த பெரும் வளத்தில் நியாயமான ஒரு பங்கை நாம் பெற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? இல்லையெனில் நமக்கு ஏன் இந்த விருப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இந்த திறன் வழங்கப்பட்டிருக்கிறது? ஏன் இந்த செழிப்பு அருளப்பட்டிருக்கிறது?
வாழ்வானது புரிந்து கொள்ள இயலாததும் பிரம்மாண்டமானதுமான ஒரு செயல்முறையின் வாயிலாக செழிப்பு ததும்பும் ஒரு விருந்தை நம் கண்முன்னே விரித்து வைக்குமாயின் நாம் அதை புறக்கணித்துவிட்டு இயற்கையின் அந்த பரிசுகளை சிதைந்து போக விடலாமா? இவ்வாறு வழங்குவதில் ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்காதா? அப்படியல்லவென்றால் நாம் அவற்றை ஏற்று பயன்படுத்தப் போவதில்லை என்றால் நமக்கான பயன்பாட்டிற்காக பொருட்கள் ஏன் வழங்கப்பட்டிருக்க வேண்டும்? பொதுவான கேள்விகளை விட உதாரணங்களே சிறந்தவையாக இருக்கலாம். கடையின் ஜன்னலில் உள்ள பொம்மையை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஏழைச் சிறுமிக்கு அந்த பொம்மை இல்லாததால் ஏதேனும் ஒரு வகையில் நன்மை ஏற்படுமா? பொம்மை இல்லாமல் இருப்பதால் அவரது குணம் வலுப்பெறுமா? அல்லது சிறுமிகளால் மட்டுமே தங்கள் பொம்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைதாய் அன்பை வெளிப்படுத்தி அந்த பொம்மையை அவள் சொந்தமாக்கிக் கொண்டு தன் சின்னஞ்சிறு கைகளில் அணைத்துக் கொள்ள முடிந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்குமா? பொம்மை இல்லாமல் இருப்பதால் அவள் அதிக மகிழ்ச்சியைப் பெறுவாளா? அல்லது இன்னும் கூடுதலான குணத்தை பெறுவாளா? இந்தியாவின் பின்தங்கிய பட்டினியால் வாடும் கோடிக்கணக்கான மக்கள் முற்போக்கான மற்றும் செல்வச் செழிப்புமிக்க அமெரிக்கர்களை விட ஏதேனும் ஒரு வகையில் சிறந்தவர்களா? நமது செல்வச் செழிப்புமிக்க சமூகத்தில் நிலவும் பல தார்மீக, ஆன்மீக மற்றும் பிற குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு கிடைத்துள்ள நற்பேறுகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவற்றை மேலும் பெருக்கி நம்மை விட குறைந்த அதிர்ஷ்டம் கொண்டவர்களுடன் பகிர்ந்து கொள்வதே நமக்கு சிறந்தது அல்லவா? அல்லது அதற்கு மாறாக எதையும் இன்றி வாழும் தார்மீக ஒழுக்கத்தை நாம் தேட வேண்டுமா? நிச்சயமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட தத்துவங்கள் இவ்வுலகில் உள்ளன. அப்படி இருக்க வளமையின் தத்துவம் philosophy of abundance என்று ஒன்று ஏன் இருக்கக்கூடாது? சில சமயங்களில் உலகியல் சார்ந்த பொருட்கள் அனைத்தையும் துறந்து வாழவே ஒரு மதம் போதிப்பதாகத் தோன்றக்கூடும். ஆனால் அதே மதத்தின் கடவுளோ மனிதகுலம் அனைத்தின் தேவைகளையும் வெகுவாக மிஞ்சக்கூடிய அளவிலான வளமையை வழங்குகிறார். எனவே அத்தகைய வளமைகளை துறந்து வாழ்வதற்கு பதிலாக உலகெங்கிலும் உள்ள அனைத்து தேவையுடைய மக்களுக்கும் அந்த வளமையை சமமாக பகிர்ந்தளிப்பதற்கான இறை சித்தத்தையும் அதற்கான ஞானத்தையும் நாம் தேடுவதே சாலச் சிறந்தது. ஏன் ஒரு செழுமை தத்துவம் இருக்கக்கூடாது? நிலம், மக்கள், கல்வி, நிதி, போக்குவரத்து என உலகின் அனைத்து வளங்களையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது ஏன் கூடாது? இதன் மூலம் மனிதகுலம் அனைத்தும் செழுமையுடன் வாழ முடியும். எவரும் அல்லது எந்த நாடும் தன் அண்டை வீட்டாரின் உடைமைகளை விரும்பி ஏங்க வேண்டிய தேவை இருக்காது. அங்கே பற்றாக்குறையோ அல்லது பேராசையோ இருக்காது. இவ்வாறு பூமியில் அமைதிக்கும் மனிதர்களிடையேன நல்லிணக்கத்திற்கும் ஓர் உறுதியான அடித்தளம் அமைக்கப்படும்.